Shantech News series இது 8வது எபிசோட். இந்த எபிசோட்லயும் பலவித இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வாரத்திற்கான டெக் நியூஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னால நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Shantechworld தமிழ், த சயின்ஸ் ஆஃப் த டே இஸ் டெக்னாலஜி. இது வரைக்கும் Shantechworld சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த வாரத்திற்கான இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபைனலாக ரெட்மியோட Note 10 சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த Note 10 சீரிஸில் ப்ரைஸுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரெட்மியோட Note 10 சீரிஸில் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்குமே சூப்பர் AMOLED கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த ரெட்மியோட Note 10 சீரிஸில் 3 விதமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. Redmi Note 10, Redmi Note 10 Pro, Redmi Note 10 Pro Max அப்படின்ற இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. Redmi Note 10 சீரிஸோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Redmi Note 10 இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2 விதமான வேரியண்ட்டில் வருது. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் 12,000க்கும், 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் 14,000க்கும் கொடுக்குறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சேல் 16ஆம் தேதி மார்ச் 16ஆம் தேதி அமேசானில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ Redmi Note 10 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் 3 வேரியண்ட்டில் வருது. 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் 16,000க்கும், 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் 17,000க்கும், 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் 19,000க்கும் கொடுக்குறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சேல் 17ஆம் தேதி மார்ச் 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. Redmi Note 10 Pro Max இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் 3 விதமான வேரியண்ட் கொடுக்குறாங்க. 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் 19,000க்கும், 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் 20,000க்கும், 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் 22,000க்கும் கொடுக்குறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சேல் மார்ச் 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. என்ன பொறுத்தளவு ரெட்மியோட Note 10 சீரிஸ்க்கு ஒரு நல்ல பிரைசிங் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். வித் AMOLED டிஸ்பிளேயோட கொடுக்குறாங்க. மோட்டோரோலா தரப்புல இருந்து மோட்டோரோலா வியர் OS வாட்ச் அப்படின்ற ஒரு வாட்சை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த வாட்ச்ல OS பேஸ் பண்ணி தான் வந்து அந்த வாட்ச் ரன் ஆக போகுது அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. இந்த வாட்ச்ல ஸ்னாப்டிராகன் சிப்செட் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஜியோனி அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனி இருக்கு. மேபி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க ரொம்ப நாளா ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணல. ஸோ இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் மார்ச் 8ஆம் தேதி ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 7,000 அந்த செக்மெண்ட்டில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஹைலைட்டான ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 7,000 ப்ரைஸில் 6,000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. Freefire அப்படின்ற ஒரு கேம் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கேம் தான். ஸோ அந்த கேமை ஜியோஃபோனில் விளையாடலாம் அப்படின்றது போல் ஒரு சில மெசேஜஸ் இன்டர்நெட்டில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது முழுக்க ஒரு பொய்யான விஷயம் தான். அந்த கேமை ஜியோஃபோனுக்குனே தனியாக எந்தவித ஆப்பும் டெவலப் பண்ணல, லான்ச் பண்ணவும் மாட்டாங்க. பிகாஸ் அது ஒரு நாட் பாசிபிளான ஒரு விஷயம் தான். சாம்சங்கினுடைய எக்ஸினோஸ் ப்ராசஸர் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுடைய அடுத்து வரப்போகிற லேட்டஸ்ட் ப்ராசஸரில் AMD GPU யூஸ் பண்ணி பில்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த AMD GPU வந்து ஸ்னாப்டிராகன் சிப்செட், ஆப்பிளுடைய A14 பயோனிக் சிப் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. ஆப்பிளுடைய iPhone 13 செப்டம்பர் மாதத்தில் லான்ச் ஆகும் அப்படின்றது போல் லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்பிள் iPhone 13ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றது போல் கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஓப்போ அவங்க தரப்புலேருந்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக மார்ச் 8ஆம் தேதி ஈவினிங் 7 மணிக்கு Oppo F19 Pro, Oppo F19 Pro Plus அப்படின்ற இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட்டரான ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 50 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை யூஸ் பண்ணி 5 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அரௌண்ட் அந்த 25,000க்குள்ளே இருக்கும். Realme 8 அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபீஷியல் ஸ்பெக்ஸும் கிடச்சிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.4 இன்ச்க்கான சூப்பர் AMOLED பேனல் கொடுக்க போகிறாங்க. MediaTek Helio G95 அப்படின்ற அந்த சிப்செட் கொடுக்க போகிறாங்க. 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா சென்சார் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்க போகுது. Realme 8 Pro அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அஃபிஷியலாக கிடைச்சது 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சாரோட லான்ச் ஆகும் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. ட்ரூ காலர் தரப்புல இருந்து ஒரு புது அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. கார்டியன்ஸ் ஆப் அப்படின்ற ஒரு புது அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பர்சனல் சேஃப்டிக்காக லான்ச் பண்ணப்பட்ட அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய லைவ் லொக்கேஷனை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய லைவ் லொக்கேஷனை உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்தெந்த கான்டாக்டுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அதில் வந்து நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணலாம். டெஸ்லா காரை இந்தியாவில் மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்பொழுது லோ ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வாரத்திற்கான இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் Shantechworld சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இந்த வாரத்திற்கான அடுத்த டெக் நியூஸ் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த சயின்ஸ் ஆஃப் த டே இஸ் டெக்னாலஜி.